எக்ஸாம்பிள் 2.5 இஃப் சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஃபைண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இன் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து இசட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணணும். இசட்டோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஆன்சர் எதில் இருக்கணும்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஒரு ரியல் பார்ட்டு ஒரு இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட்டு இசட் என்ன பண்ணுவோம்னா செப்பரேட் பண்ணுவோம். அப்போ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ நம்ம செப்பரேட் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு ஒரு ஆன்சர், ரைட்டு சைடு ஒரு ஆன்சர், எல்லாமே நியூமரேட்டர்லேயே இருக்கணும். அப்போ தான் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 வச்சு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் 2z ப்ளஸ்ஸு 6. நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 1 ப்ளஸ் 4i மல்டிபிள் வித்து z மைனஸ் 5i. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிபிள் பண்ணணும். 1 வச்சு ஃபுல் டேர்மையுமே நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு இசட்டை தானே தனியாக பிரிக்கணும். ரைட்லேருந்து கூட நம்ம லெஃப்ட் வருவோம். ஃபஸ்ட்டு இந்த இசட்டை வச்சு ஃபுல் டேர்மையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. அதை நம்ம மல்டிபிள் பண்ண வேணாம், மறுபடியும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறிடும். அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 1 ப்ளஸ்ஸு 4i இசட். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இது செகண்ட் டேர்மை இப்போ இங்கே கொண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். இதை தனித்தனியாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ்ஸு 5i அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் இங்கே 4i கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ்ஸு 20i² அப்படின்னு கிடைக்கும். ஏன் இந்த ஃபஸ்ட்டு இந்த இசட்டை நான் மல்டிபிள் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, நான் இசட்டை செப்பரேட் தான் பண்ணணும். உள்ளே மல்டிபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளில எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இந்த 1 ப்ளஸ் 4i இன்ட்டு இசட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ்ஸு 5i i² ரிசல்ட்டு நம்மளுக்கு -1 அப்படின்னா தெரியும். அப்போ இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் 20 அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிரும். இப்போ லெஃப்ட் சைடு 2z ப்ளஸ் 6 இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இசட்டோட ஆன்சர் தானே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இசட் எல்லாத்தையும் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கிடுவோம். இசட் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கிடுவோம். ரிமைனிங் டேர்ம்ஸை ஒரு சைடு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே லெஃப்ட் சைடு 2z இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த இசட் பார்ட் இருக்குல்ல, அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ -1 ப்ளஸ்ஸு 4i இசட்டு. நெக்ஸ்ட் இந்த 6 லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 6 என்ன பண்ணிடுவோம், ரைட் சைடு அப்படியே கொண்டு போயிடுவோம். அப்போ -6 மைனஸ் 5i ப்ளஸ்ஸு 20. இப்போ இசட் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்துருச்சு. காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ இசட்டை நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 2 இருக்கும். -1 மைனஸ் 4i விச் இஸ் ஈக்குவல் டு, ரைட் சைடு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -6 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 14 அப்படின்னு கிடைக்கும். -5i. இப்போ நமக்கு இசட்டோட ஆன்சர் தானே வேணும். இசட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டேர்மை டிவைடில் கொண்டு போயிடுவோம். அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 14 -5i ஹோல் டிவைடட் பை, இந்த டேர்மை லைட்டாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணி அந்த டேர்ம் அப்படியே கொண்டு போய்க்கலாம். 2 - 1 என்னென்னு கிடைக்கும், 1 மைனஸ் 4i அப்படின்னு நம்மள்கிட்ட கிடைக்கும். அப்போ இதுதான் யாரோட ஆன்சரு, இசட்டோட ஆன்சர். ஓகே, அப்போ இசட்டோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்குறாங்க. அப்போனா x ப்ளஸ் ஐஒய், ஒரே ஒரு ரியல் பார்ட்டு, ஒரே ஒரு இமேஜினரி தான் இருக்கணும். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரியல் இமேஜினரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டரை நம்ம டச்சே பண்ணக்கூடாது, டினாமினேட்டருக்கு மட்டும் கான்ஜுகேட்டிவ் எடுக்கணும். அப்போ தேர்ஃபோர் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு, நியூமரேட்டரை டச் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். 14 - 5i பை 1 - 4i.
இப்போ நெக்ஸ்ட்டு காஞ்சிகேட்டிவ் எடுக்கணும். அது எப்படின்னா டினாமினேட்டருக்கு காஞ்சிகேட்டிவ் எடுக்கணும். 1 + 4i by 1 + 4i. அதாவது ஐயோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியது, நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்ட வேண்டியதான். நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு இந்த 14 வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிபிள் பண்ணுவோம், ஆன்சர் 14 அப்படின்னு கிடைக்கும். செகண்டு 14 × 4, அப்போ 4 + 56i அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை வச்சு மல்டிபிள் பண்ணணும். 5i 1 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கும், -5i. நெக்ஸ்ட்டு 5i இங்கே இருக்கக்கூடிய 4i கூட மல்டிபிள் பண்ணணும், -5 × 4 20 i × i². நியூமரேட்டர் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b a - b அப்படின்ட்டு இருக்கும். a + b சேம், அந்த ரியல் இமேஜினரி டேர்ம் சேமாக இருக்கும், இடையில சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். a + b a - b அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு அது ஃபார்முலா இருக்குது, a² + b². அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த ஃபார்முலா a² + b². அப்போ ஏங்கிற பிளேஸில் ஆன்சர் 1, பிங்கிற பிளேஸில் ஆன்சர் 4. அப்போ இங்கே நீங்கள் ஏ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ்ஸு பி 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 14 இருக்குது, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 56 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 2 ஐட்டம் இருக்குது. அப்போ 56 - 5 அப்படின்னா ப்ளஸ்ஸு 51 ஒரு ஐ. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு i² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. நம்மளுக்கு i² அப்படின்னா ஆன்சர் தெரியும், -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்கே முன்னாடி இருக்குது. அப்போ மைனஸும் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் +20 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் 17. இப்போ நியூமரேட்டரில் 2 ரியல் பார்ட்ஸ் இருக்குது. இங்கே 14 இருக்குது, 20 இருக்குது. ஆட் பண்ணிடலாம். அப்போ ஆட் பண்ணோம்னா 34 + 51i / 17 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்னால் இந்த 17 என்ன பண்ணிக்கலாம்னா செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 34 / 17 ப்ளஸ்ஸு 51 / 17 × i அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிடுங்க. 17ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 2 கிடைக்கும். 17ஐயும் 51ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து என்னென்னா 2 + 3i. இதுதான் அந்த இசட்டோட ஆன்சர். தட்ஸ் ஆல்.